ஹாய் நண்பா. சென்னை ஆவடியிலேருந்து இருக்கிற இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன ரோல் என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ரெண்டிஸாக எடுக்கிறாங்க. உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்னால் ட்ரைனிங் வச்சு அதுக்கப்புறம் உங்களை பெர்மனெண்ட்டாக ஜாபில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். யாரெல்லாம் கிராஜுவேட் இல்லைன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலே ஓகே தான். இல்லைன்னா நான் இன்ஜினியரிங் இல்லை கிராஜுவேட் இந்த பிகாம் பிசிஏ அது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23 அண்ட் 24 அந்த ஏஜில் அந்த இயர் நீங்கள் பாஸ் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டைப்ஸாக அவங்க பிரிச்சுக்கினாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டை ஃபஸ்ட்டு கேட்டகரி 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் 20 இருக்குது. ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் 9,000 உங்களுக்கு தருவாங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பிளேசஸில் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கணும் பார்த்தா 20 ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு 20 ட்ரிபிள்இக்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 50 போஸ்ட் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் இன்ஜினியரிங் அது முடித்தவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் 8,000 ட்ரைனிங் 1 இயர் தான். ஸோ அவங்களுக்கு நம்பர் ஆஃப் பிளேசஸ் ட்ரைனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20ன்னு கொடுத்துருக்காங்க. சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங், அதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ அந்த பேக்ரவுண்டில் டிகிரி பண்ணவங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் எத்தனை பார்த்தீங்கன்னா 12, மந்த்லி ஸ்டைஃபன் 9,000, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இப்போ கிராஜுவேட் அதான் இன்ஜினியரிங் அது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபுல் டைமாக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங்கு டிப்ளமோ அந்த நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு எல்லாருக்கும் சேம் தான். அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஃபுல் டைமாக தான் நீங்கள் படிச்சிருக்கணும். ஏஜ் அவங்க ஏஜ் மென்ஷன் பண்ணல, ஆனால் ஒரு லிமிட் வரையும் தான் ஏஜ் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்பார்க்கறத பார்த்தா ஃப்ரெஷர் மட்டும் தான் அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் கேஸ்ட் வைஸாக உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அது ஒன்றும் சொல்லல. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். இதே 1 இயர் இல்லைனா அதுக்கு மேலேயும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் மாரி கொடுத்து அதை அதுலேருந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. வேறு எக்ஸாம்லாம் இது கிடையாது. இல்லைனா உங்கள் மார்க் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்? இதே கேட்டகரி ஏனா இதே நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுனா நீங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும். இதே நான் இன்ஜினியரிங் ஃபீல்டுனா எப்படி அப்ளை பண்ணணும். இதே டிப்ளமோனா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்காது. அதை நீங்களே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ் நீங்கள் தங்குற இடம் அதெல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவங்க தரமாட்டாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுது. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2024 லாஸ்ட் டேட்டு. எப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6/9/2024 உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு விடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/9/2024 அண்ட்
இது 29/2020 அந்த பீரியடில் தான் வந்து 2 days வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களே அது வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்லேயே வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்க வெப்சைட்டும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் எப்போ விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6/9/2024 வந்து விடுவாங்க. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆனால் எதனால் ரிஜெக்ட் ஆகும் அதெல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் வாங்கிக்கலாம். போஸ்டிங்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். பாய் நண்பா.